ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நான் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகர் அல்ல. நான் சொல்லிக் கொடுப்பது அனைத்தும் கற்றுக்கொள்வதற்காக மட்டும்தான். இன்றைக்கி வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்க போது, ட்ரேடிங்கில் மொத்தம் எத்தனை டைப் ஆஃப் ட்ரேடிங் இருக்குது, அந்த ட்ரேடிங்கை எப்படி நம்ம பண்ணணும், அந்த ட்ரேடிங்கோட டைம் ஃப்ரேம் எப்படி வைக்கணும், அந்த ட்ரேடிங்கை எப்படி எந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ணி வைக்கணும், சரிங்களா, அதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது, எவ்வளோ ரிவார்டு இருக்குது, அதை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா, டைப் ஆஃப் ட்ரேடிங், எத்தனை டைப் ஆஃப் ட்ரேடிங்னு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் தட்டி விடுங்க. நீங்கள் அதிகமாக லைக் கொடுக்க தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவங்க என்ன வேணா பேசட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் என்னால் முடியாதுன்னு ஒன்று சொன்னாங்க பார்த்தியா, அது தப்பு. பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சது நான் தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். 4 டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் இருக்குது. சரிங்களா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்கால்பிங், ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன்ட்ராடே, மூணாவது பார்த்திங்கன்னா ஸ்விங், நாலாவது பார்த்திங்கன்னா பொசிஷனல். இந்த 4 டைப்பு ட்ரேடிங் தான் நாம் இதில் ஏதாவது ஒரு டைப்பில் நாம் இருப்போம். நாம் என்ன டைப் ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்குன்னு இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். சரிங்களா, ஃபஸ்ட்டு இந்த ஸ்கால்பிங் ட்ரேடிங்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸ்கால்பிங் ட்ரேடிங் டைம் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா 1 minute to 5 minutes. சரிங்களா, டக்குன்னு உள்ளே போகிறோம், டக்குன்னு நம்ம 5 பாயிண்ட்டை 10 பாயிண்ட்டை பிடிக்கலாம், வெளியே ஓடி வந்துடும். 1 minute to 5 minutesக்குள்ளே பண்ணுறது தான் ஸ்கால்பிங். ஹோல்டிங் பீரியட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 5 minutes தான். அந்த ட்ரேட் பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் தான் இருக்கணும். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கூட மார்க்கெட் அப் மூவ்மெண்ட்டில் இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் கூட இருக்கலாம், தப்பு இல்லை, ப்ராஃபிட்டில் இருக்கும்போது. ஆனால் ஸ்கால்பிங் அப்படின்னாலே 5 நிமிஷம் தான் ட்ரேடிங்கு. இது ரிஸ்க்கும் ரிட்டர்னும் எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க் இருக்குது, ஹை ரிட்டர்னும் இருக்குது. சரிங்களா, ஸ்கால்பிங்கை பொறுத்த வரைக்கும் ஹை ரிஸ்க்கு இருக்குது, ஹை ரிட்டர்னும் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபாஸ்ட் என்ட்ரி, ஃபாஸ்ட் எக்ஸிட். இதுதான் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா, குயிக் என்ட்ரி குயிக் எக்ஸிட் ஆகணும். ஸ்கால்பிங் என்றால் 1 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே தான் ட்ரேட் பண்ணணும். அதோட டைம் பீரியட் பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் தான் ஹோல்ட் பண்ணணும், அதுக்கு மேலே ஹோல்ட் பண்ணக்கூடாது. ரிஸ்க்கும் ரிட்டர்னும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹை ரிஸ்க் இருக்கும், ஹை ரிட்டர்னும் இருக்கும். குயிக் என்ட்ரி குயிக் எக்ஸிட் பண்ணணும். இப்படி பண்ணால் தான் இது பேர் ஸ்கால்பிங் ட்ரேடிங். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடிங். இன்ட்ராடே ட்ரேடிங்னு என்னென்னு சொல்லித்தரேன் பாருங்கள். இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னா டைம் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் இருக்கணும். சரிங்களா, ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் இருந்துச்சுன்னா அது இன்ட்ராடே ட்ரேடிங். அது நம்ம எந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா 1 டே வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். மார்னிங் 9:15 ஸ்டார்ட் பண்ணி 3:30 அதை க்ளோஸ் பண்ணிடணும். அதுதான் இன்ட்ராடே ட்ரேடிங். இதில் ரிஸ்க்கும் ரிட்டர்னும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஹை ரிஸ்க் இருக்குது, ஹை ரிவார்டும் இருக்குது. சரிங்களா, ட்ரேடிங் ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும். ஃபாஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நாம் இதில் ஜெயிக்க முடியும். புரியுதுங்களா, இதுதான் இன்ட்ராடே ட்ரேடிங். இன்னொரு டைம் சொல்கிறேன், டைம் ஃப்ரேம் 15 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ட்ரேட் பண்ணணும். ஹோல்டிங் பீரியட் 1 டே வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். ஹை ரிஸ்க் இருக்குது, ஹை ரிட்டர்னும் இருக்குது. இதில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும். சரிங்களா, இந்த ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாருமே இன்ட்ராடே ட்ரேடிங். ஸ்விங் ட்ரேடிங் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 1 hour to 4 hour, 1 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் ட்ரேட் பண்ணுறவங்க ஸ்விங் ட்ரேடர்ஸ். இங்கே ஹோல்டிங் பீரியட் பார்த்தீங்கன்னா 4 to 6 weeks. சரிங்களா, ஸ்விங் ட்ரேடர் பார்த்தீங்கன்னா 4 வாரத்துலேருந்து 6 வாரம் வரைக்கும் ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. அதே மாதிரி ரிஸ்க்கும் ரிட்டர்னும் பார்த்தீங்கன்னா லோ ரிஸ்க்கு தான் இருக்கும், மீடியம் ரிட்டர்ன் இருக்கும். சரிங்களா, ரிஸ்க்கும் கம்மியாக தான் இருக்கும், ரிட்டர்னும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீடியமாக தான் இருக்கும், பெருசாலாம் ஒன்றும் கிடைக்காது. இவங்க தான் ஸ்விங் ட்ரேடர்ஸ். சரிங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா பொசிஷனல் ட்ரேடர்ஸ்.
பொசிஷனல் ட்ரேடர்ஸ் அப்படின்னா டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 1 day to 1 week. ஒரு நாளிலேருந்து ஒரு வாரம் வரைக்கும் ஒரே ட்ரேட் எடுத்து அந்த ட்ரேடை பண்ணுறவங்க பொசிஷனல் ட்ரேடர்ஸ். இது ஹோல்டிங் பீரியட் பார்த்தீங்கன்னா 3 to 6 months, 6 மாதம் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸ்டாக்ஸில் சொல்லுவேன், சரிங்களா? பொசிஷனல் ட்ரேடர்னால் 1 day to 1 week வரைக்கும் ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்களோட ஹோல்டிங் பீரியட் 3 to 6 months வரைக்கும் வச்சுருப்பாங்க. ரிஸ்க் ரிட்டர்ன் எவ்வளோன்னா, லோ ரிஸ்க்கு மீடியம் ரிட்டர்ன். வாங்கி போட்டு விட்டுடணும். நம்ம வாங்கின ரேட்லேருந்து எப்போ மேலே வருதோ அப்போ அந்த டைமில் விற்றுட்டு வெளியே வந்துடணும். லோ ரிஸ்க்கு தான் இருக்கும், மீடியம் ரிட்டர்ன் தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா 4 டைப் வருதுங்க. ஸ்கால்பிங் ட்ரேடர்ஸ், இன்ட்ராடே ட்ரேடர்ஸ், ஸ்விங் ட்ரேடர்ஸ், பொசிஷனல் ட்ரேடர்ஸ். இந்த 4 டைப்பில் நீங்கள் எந்த டைப்பில் இருக்கீங்க நீங்கள் பார்த்துங்க, சரிங்களா? இதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்கால்பிங். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம 1 நிமிஷத்தில் 5 நிமிஷத்தில் ட்ரேடே முடிச்சுட்டு வெளியே வந்துடுவோம். அதுக்கு மேலே நம்ம இதை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு, நமக்கு தேவையான அமௌண்ட்டை பிடிச்சிட்டு வெளியே ஓடி வந்துடுவோம், சரிங்களா? ஸ்கால்பிங்கில் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஆனால் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே தான் பண்ணிகிட்ருக்கேன், சரிங்களா? இதில் நீங்கள் எந்த டைப் ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள், சரிங்களா? நீங்கள் வந்து எந்த டைப் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கமெண்டில் ஒருத்தரும் சொல்லுங்கள், பார்க்கலாம் என்ன ட்ரை பண்ணிட்டு, சரிங்களா? இந்த 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 ட்ரேடிங்கில் எஃப்என்டோவில் உங்களுக்கு யாருக்காவது டவுட் இருந்தது, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்லி கொடுக்குறேன், ஃப்ரீயாகவே சொல்லி கொடுக்குறேன், சரிங்களா? நம்ம எவ்ரிடே வந்து 9:15 லைவ் ட்ரேடு பண்ணிகிட்ருக்கோம். லைவ் ட்ரேடிங் கிளாஸஸ் போயிட்டுருக்கு, சரிங்களா? அதுவும் ஃப்ரீ தான், காசு கிடையாது, ஃப்ரீ, FREE, ஃப்ரீ, சரிங்களா? லைவ் ட்ரேடிங் கிளாஸு 9:15க்கு நாம் வந்து ஃப்ரீ கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே போயிட்டுருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஃப்ரீ தான், எந்த சார்ஜஸும் கிடையாது, சரிங்களா? இன்றைக்கி ட்ரேடிங் எத்தனை டைப் ஆஃப் இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டிங்க. அதில் நீங்கள் என்ன டைப்புன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். லைவ் ட்ரேடிங் கிளாஸ் கலந்துக்குன்னா கீழே போயிட்டுருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? நன்றி சார், நன்றி, வணக்கம். இது போல் ஒரு நல்ல வீடியோவில் திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ டு ஆல்.